வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வென் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 3வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். குவின், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வருஷம் குவின் ஃபேமிலியோடைய வெப்பன் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா போலையாமே. நீங்க ஏன் யக்ஷு ஃபேமிலி கூட வந்து சேரக்கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, இப்போ அதுக்கு என்ன, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உங்க 2 ஃபேமிலியால தாண்டா எங்க குவின் ஃபேமிலியோட பிஸ்னஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல, என்னது எங்களால தான் உங்க பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கா? நாங்க என்னடா பண்ணோம்? எங்களை ஏன்டா குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? குவின், உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் உங்ககிட்ட இருக்காடான்னு அவன் கேட்டுட்டு டக்குன்னு அவனுடைய சோடை வெளியில எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க, சைட்ல நின்றுகிட்டு இருந்தவனுங்க அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு எங்க கிட்டயும் ஒண்ணு இருக்குடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா சரி, உங்ககிட்ட இருக்குன்னு தானே சொல்ற, அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு வந்து எங்க கிட்ட காட்டுற, அப்பதான்டா நான் நம்புவேன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் சரிதான், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. நீ அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு வந்து காட்டு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் அதுக்கு ஆதாரம். உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நீ உன்னுடைய வார்த்தையை மீறக்கூடாது, அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் என்னடா குவின் ஃபேமிலியோடைய வெப்பனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு அவனுங்க 3 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுடைய மாமா அவனுங்களை கடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, அவனுங்க 2 பேரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவர் பண்றதெல்லாம் பார்த்தா குவின் ஃபேமிலி கிட்ட ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு ரெப்புடேஷனும் வராது, அவங்களுடைய பிசினஸ் இதோட அழிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன்டான்னு ரைட் சைட்ல இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் குவின், ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பனை நான் எங்க போயிட்டு எடுத்துக்கிட்டு வரதுன்னு அவர் வந்து கேட்கவும், முதல்ல நீங்க போயிட்டு நான் பர்சனலா சேர்த்து வச்சிருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த வெப்பன் எல்லாம் ஸ்வாட் இன்டென்ட்டோடைய சக்திக்கு ஒன்றும் குறைஞ்சது இல்லை, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க, ஆனா மிஸ்டர் குவின்னு அவரு சொல்லவும் சீக்கிரமா போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, சரி நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு, இப்ப ஆக்ஷனுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா கால் ஈரமாவது எனக்கு கீழே குனிஞ்சு பார்த்தா நாயை அவன் மேல சுச்சா போயிடுது. நாயை இந்த மாதிரி நான் சீனை ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கிறப்போயா என்ன அசிங்கப்படுத்துவன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல தான் வெப்பனை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கானுங்களா? இந்த ஸ்வாட் எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கே, என்னால இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னுடைய ஸ்வாட் இன்டென்ட் சக்தியை யூஸ் பண்ணி எனக்கான வெப்பனை நான் கண்டுபிடிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அந்த கத்திங்க சைடு அனுப்ப, ஒரு கத்தியில மட்டும் பவர் வந்து மேல பறந்து வர, பார்த்தா சைட்ல இருக்கிற கத்திங்களுக்கும் பவர் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த கத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு அவனை சுத்தி வேக வேகமா வர வச்சுக்கிட்டு இருக்கான். நான் இதை வெற்றிகரமா செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் எனக்கு தான். அந்த ஓல்டு மேன் சொன்னது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இது எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல இன்னும் நிறைய வெப்பனுங்க எல்லாம் இருக்கு. அந்த வயசானவர் கொடுத்துட்டு போன பவுலை யூஸ் பண்ணி இந்த வெப்பன்ல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா ஒருவேளை என்னுடைய கல்டிவேஷன் சக்தி கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இது ரொம்ப சிறந்த விஷயம் சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க, யங் மாஸ்டர் வெளியில எந்த மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்திலயும் நீங்க சோடை திருட்டிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒண்ணு இந்த சோடையெல்லாம் திருட்டிக்கிட்டு போறதுக்காக வரல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த வெப்பன் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போலான்னு ஹீரோ சொல்ல, என்ன உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களான்னு அவன் கேட்க, ஆமாண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்டா இந்த இடத்துக்கு வந்தேன், இன்னும் என்னோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வா எனக்கு ஹெல்ப் பண்ண தூக்குறதுக்குன்னு ஹீரோ சொல்லவும், எஸ் யங் மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் வெளியில தூக்கிக்கிட்டு வர, எப்படியோ ஒரு திட்டம் போட்டு நான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாமா இந்த வெப்பனை தூக்கிக்கிட்டு வரத்துக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, குவின் ஃபேமிலியில இருக்கிற இந்த வெப்பன் எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்கான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் கேட்க, சரியா சொன்னீங்க, இது எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் திறமை இருக்கு, நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களான்னு ஹீரோவுடைய மாமா கேட்க, ஒரு தடவை நான் இதை ஒழுங்கா பார்த்தனா போதும், அதிலே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை சுத்தி வர ஆரம்பிக்கவும் ஹீரோவுடைய மாமா கொஞ்சம் கடுப்பா நின்னுகிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் அந்த பாக்ஸை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய கத்தியை மேல அனுப்பிட்டு, குவின் இந்த ஸ்வாட் எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்குன்னு தானே சொன்னீங்க, இந்த ஸ்வாட் எல்லாத்துலயும் அந்த மாதிரி சக்தி இருக்கா இல்லையான்றத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியில பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருடா
நிறுத்துடான்னு ஹீரோவுடைய மாமா கத்துறாரு. அவன் அதையெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப அந்த பாக்ஸ உடைச்சுக்கிட்டு வந்து அந்த இடத்துல இருந்த கதவை சுக்குநூறா உடைச்சிருது. சோலி முடிஞ்சதுன்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பயங்கரமா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு இருக்க அவனுங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. பார்த்தா அந்த பர்பிள் ட்ரெஸ்காரனுடைய சோடு உடையவும் என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் சொல்றான். அந்த தாத்தா வந்துட்டு என்னடா இந்த கத்தி இன்னும் உடையாமலே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இது எப்படா இந்த சக்தி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல குயின் ஃபேமிலி கிட்ட சிறந்த ஸ்வாட் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்வாடு எக்ஸு ஃபேமிலி கிட்டயும் லீ ஃபேமிலி கிட்டயும் கண்டிப்பா கிடைக்காதுன்னா நான் அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸு ஃபேமிலியும் லீ ஃபேமிலியும் சேர்ந்தவனுங்களும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டானுங்க. குயின் ஃபேமிலியோட பிசினஸ் சுத்தமா அழிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப அவனுங்களே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி அவனுங்களுடைய பிசினஸை கெடுத்துக்கிட்டானுங்கடான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப நல்லா வித்த காட்டினீங்கன்னு ரைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுங்களுக்கு எப்படி ஸ்வாட் இன்டென்ட் வந்துச்சுன்னு ஹீரோடைய மாமா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க இந்த வெப்பனை எல்லாத்தையும் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி தான் இதுங்களுக்கு ஸ்வாட் இன்டென்ட் சக்தியை வர வச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். குயின் நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த மாதிரி நடந்துருச்சு. இன்னைக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு எப்பயும் தொல்லை கொடுக்க மாட்டோம். குட் பை வாடா போலான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லவும் குட் பை நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவ ஹீரோ குறுக்கால வந்து நின்னுகிட்டு 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. என்னுடைய குயின் ஃபேமிலிக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இது தப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் எக்ஸு இப்போ உனக்கு என்னடா வேணும், நாங்க என்னடா பண்ணணும்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லவும் உன்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி என்னுடைய வெப்பனை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களால தானடா என்னுடைய குயின் ஃபேமிலியோடைய டோர் உடைஞ்சிருச்சு. இதுக்கு என்னடா பதில் சொல்றீங்கன்னு ஹீரோ சொல்லவும் அட அவ்வளவுதான் விஷயமா, இது வெறும் டோரு தானே, இதுக்கு கொஞ்சமா தான் காசு செலவாகும். அந்த டோருக்கு பதிலா நாங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்துறோம், எவ்வளவு அதுன்னு சொல்லுங்கன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லவும் ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த டோர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பீனக்ஸ் சினக்ஸ்ன்ற ஒரு உட்டால உருவாக்குனாங்க. நான் ஒன்னும் அதிகமாலாம் கேட்க போறது இல்ல, அந்த டோருக்கு நீங்க வெறும் 10,000 டேல்ஸ கொடுத்தா போதுன்னு ஹீரோ சொல்லவும் என்னது 10,000 டேல்ஸாடான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் சொல்றது எல்லாம் உண்மைதானா? அந்த டோர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனக்ஸ் சினக்ஸ்ன்ற உட்டாலியாட உருவாக்குனாங்க, அது எல்லாம் உண்மையா பொய்யாடான்னு சென்டர்ல இருக்கிறவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ரொம்ப நிலவன் தான் போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்திலயும் நம்மளுடைய குயின் ஃபேமிலியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க டேய் யக்ஷு, நீ குயின் ஃபேமிலியில ஒரு நாய் மாதிரி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பேச விடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் யக்ஷு, குயின் ஃபேமிலியோட மருமகன்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பத்தி நீ தப்பா பேசியிருப்பன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி தெரிச்சுக்கிட்டு அனுப்ப. டேய் குவின்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க பிரதர், நம்ம இன்னைக்கு நல்லா இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், போன போது வெறும் பணம் தானே, அதை கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லவும் ஓகேன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிடுறான். இந்தாடா டே, ஆளுக்கு 5,000 டேல்ஸை கொடுக்குறோம், மொத்தமா சேர்த்தா 10,000 டேல்ஸ் வந்துருச்சுறான்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க என்னது பணமா கொடுக்குறானுங்களா? இவனுங்க காசை கொடுக்கறத நினைச்சு வருத்தப்படவே இல்லை, இன்னும் இவனுங்க சந்தோஷமா தான் இருக்கானுங்க. இவனுங்களை நான் இப்படியெல்லாம் விடக்கூடாது, இவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியல போல இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா உனக்கு இந்த காசு வேணுமா வேணாமா, இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா ஒரு ஆளுக்கும் 10,000 டேல்ஸ்ன்னு சொன்னேன், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும் என்னதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு டி எக்ஸியோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேடான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பிரதர், போன போது வெறும் காசு தானே கொடுத்துட்டு வாங்க, நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது, நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிதான் ஆகணும், நான் சொல்லறத ஒழுங்கா கேளுங்கன்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் காசை கொடுக்க ஹீரோ அதை வாங்கிட்டு திருப்பி அடுத்த தடவை வாங்க பாய், எப்படியோ நம்ம குடும்ப செலவுக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு டாக் இருக்குடா, நான் சொல்லவே மறந்துட்டேன், இதை நீங்க அடிக்கலாம் உதைக்கலாம், அதுக்கு பதிலா நீங்க காசை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம்டான்னு ஹீரோ சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யக்ஷுன்னு அவங்க மாமா கூப்பிடவும் மாமா பாத்தீங்களா நான் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவங்க மாமா அந்த பணத்தை புடுங்கவும் ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. போயிட்டு கல்டிவேஷன் பண்ற வேலையை பாடுறான்னு மாமா சொல்லிட்டு இருக்க மாமா அந்த பணம் எல்லாம் என்னுடையதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க நீ என்ன சொன்ன, நீ சொன்னது எனக்கு தெளிவா புரியலன்னு அந்த குச்சி மாதிரி இருக்கிறத காட்டவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறான். மாஸ்டர் இந்தாங்க இந்த சோடை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்கவும் இந்த சோடை இதுக்கப்புறம் எவனுமே தொடக்கூடாது, ஆனா இந்த சோடையில இப்ப சோடை இன்டென்ட் சக்தி வந்துச்சுன்னு ஹீரோடைய மாமா கேட்க வெளிய ஆளுங்களை யாரையும் இதுக்கு முன்னாடி இந்த கத்தியை நான் தொடக்கூட விட்டது இல்ல, ஆனா ஒருத்தனை தவறுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க யாரா
யார் அவன் சீக்கிரமா சொல்லுன்னு அவர் சொல்லவும் அது நம்ம யங் மாஸ்டர் தானே அந்த கிழமை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது எக்ஷுவா? ஆனா அவன் லெவல் 3 பிளட் எசன்ஸ் ரீலியம்ல தானே இருக்கான். அவனுக்குள்ள எப்படிடா சோட் இன்டென்ட் சக்தி வந்துச்சு? ஒருவேளை அவனுடைய அப்பா கிட்ட இருந்து வந்த பிளஸ்ஸிங்கா இருக்கும். பிரதர் எக்ஷுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை மேல காட்டிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.